சிறுகதை தலைப்பு அலைதலிட்டோ கரிக்குருவிக்கு ஈசன் உபதேசம் செய்தது ஏன்? பாகம் ஒன்று. தவறாக எண்ணிய தவம். அதாவது பழமையான காலத்தில் புனித மலையிலே ஒரு கரிக்குருவி தன் குட்டிகளை பாதுகாத்து வளர்த்து வந்தது. இயற்கையின் இசையோடு அதற்கேற்ப வாழ்ந்தி அந்த கரிக்குருவி மற்ற பறவைகளுக்கு ஒப்பாக இல்லாதவள். அவளுக்குள் ஒரு பெரும் வன்மம் இருந்தது. நான் சிறியவள் என்று யாரும் எண்ண வேண்டாம். என் இருக்கலிலும் அம்பு இருந்திருந்தால் இந்த உலகையே நான் வென்றிருப்பேன். இந்த எண்ணம் நாளடைவில் அகம்பாவமாக மாறியது. அது பக்தி இல்லாமல் தவம் செய்தது. ஈசனே, என் குருவி பறவை உருவத்தில் இருந்தாலும் எனக்கு பீமன் மாதிரி சக்தி வேண்டும். யாரும் என்னை இழிவாக எண்ணக்கூடாது. பாறைகளின் மேல் உட்கார்ந்து கண்கள் மூடிச் சிந்தித்து அந்த கரிக்குருவி உரத்த சத்தத்தில் தவம் செய்தது. மழை, வெயில், காற்று எதுவும் அதை நெகிழவில்லை. ஆனால் அந்த தவத்தில் எட்ஸ் பக்தி இல்லாமல் ஈசன் அது இருந்தது. அதன் உள்ளத்தில் ஈசனுக்கான அன்பு இல்லாமல் நான் பெரியவளாக வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. ஒரு நாள் அது பிரம்மமாய் நம்மால ஒளியாய் பட்டு ஒரு வடிவில் சிவபெருமான் அவளுக்கு அருகில் தோன்றினார். அவர் அருகில் வந்ததும் அந்த கரிக்குருவி கண்கள் திறந்தது. ஈசா, என் தவத்தை ஏற்றுக்கொள். எனக்கு உன்னுடைய பலம் வேண்டும் என்றது. சிவபெருமான் சிரித்தார். உன்னுடைய பெருமை வேண்டி செய்தாய். அதனால் உனக்கு தேவை உபதேசம், வரம் அல்ல என்றார். அதன் பின்னர் தான் சிவன் அந்த கரிக்குருவிக்கு பக்தியின் உண்மையான அர்த்தத்தை சொன்னார். அடுத்த பாகம் பாகம் 2. ஈசன் சொன்ன உபதேசம் என்ன? அந்த உபதேசம் கரிக்குருவியின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? தொடரும்.